ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஸ்பெஷல் நாள் நமக்கு இந்த மாலை நேரம் இயேசுப்பா கொடுத்துருக்குறாரு. ஒரு சில வார்த்தைகள் நம்ம பணம் பணம் பணம்ன்றது வார்த்தைகள் எல்லாருக்கும் தேவை இருக்குது. இந்த தேவைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் திங். வசனத்தை அறிக்கை பண்ணணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். சில காரியங்கள் ஹல்லேலூயா. ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி, கர்த்தரே என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. எந்த இருளாக இருந்தாலும் வெளிச்சம் வரும்போது அந்த இடம் என்ன பிரகாசமாகும். அப்போ நமக்கு தேவையான பணம் இருக்கும்போது எல்லா தேவைகளையும் இயேசப்பா பூர்த்தி பண்ணி தந்துடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, எப்படி அவருடைய காரியங்களை நம்ம செய்யும்போது எப்படி இருக்கு பாருங்க. ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து ஹல்லேலூயா பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எனக்கு கொடுப்பார் என்று சொன்னீரே. ஏசப்பா, எனக்குள்ள ஏதாவது பரிசுத்த குறைச்சல் இருக்குதா? மன்னித்து கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்க, நான் மனம் திரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் வந்துட்டுன்னா தேவனுடைய சுவிசேஷம் ஒரு வார்த்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதிகள் தேடுங்கள், எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த விதத்தில் நமக்கு தெளிவாக இருக்குது. கர்த்தர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார். ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனம், தேவன் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவேன். ஒரு சில வார்த்தைகள் நம்ம புரிஞ்சு கொள்ளுறோம், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. போதும் என்ற மனம் புண்ணியம். ஆனால் நமக்கு போதும் என்ற வார்த்தைகளும் இருக்காது, மனமும் இருக்காது. ஹல்லேலூயா. சங்கீதம் 29வது 11வது வசனத்தில் எனக்கு சொன்னுகிறாரு, எனக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி என்னை ஆசீர்வதிப்பார். நம்ம உலகத்தில் பூமியில் வாழுகிறதுக்கு என்ன வேணும்? சமாதானம், சந்தோஷம் வேணும், வீட்டில் ஒருமனைப்பாடு வேணும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் இருந்ததுன்னா ஹல்லேலூயா. பாருங்கள், சங்கீதம் 81வது அதிகாரம் 16வது வசனம், உச்சிதமான கோதுமையினால் நான் திருப்தியாக போஷிக்கப்படுகிறேன். ஏசப்பா, சில வார்த்தைகள் வசனங்கள் நம்ம ஜீரணிக்கணும்னா ஹல்லேலூயா, அதை சுதந்திரிக்கணும்னா நம்ம மூளையில் ஆத்மாவில் ஏற்றுக்கொள்ளணும், இருதயத்தில் அது போய் இருக்கணும். என்ன சொல்லுவாங்க? இருதயத்தின் நிறைவு வாய் பேசு என்று சொல்லுவாங்க. அந்த காரியங்கள் நம்ம செயல்பட ஹல்லேலூயா எவ்வளோ அற்புதத்தை தரும். இந்த நாட்களிலே நமக்கு கிடைத்த வார்த்தைகளை தியானிங்க.